ஒரு வழக்கமான கதை சொல்கிற நாவலாவோ, நீங்கள் சொன்னீங்கல்ல பொண்டாட்டி இப்படின்னா புருஷன் இப்படி தான் 4 புருஷன் கதை, அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் ஒன்று மைண்டில் வச்சுருந்தேன். அது இருக்கக்கூடாது. அது எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு வச்சுப்பேன். இந்த கிளீஷே இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னால் இருந்த சில விஷயங்கள் இருக்கக்கூடாது. நிச்சயமாக 2, 3 விஷயமாவது நீ புதுசாக பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் போகக்கூடாத பாதைகளுக்கான கதவெல்லாம் சாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வேறு வழியே இல்லாமல் புது பாதையில் தான் போய் ஆகணும். அப்போ எழுத எழுத அப்படியே நாவல் அது உருமாறிக்கிட்டே வரும் இல்லையா? அப்போ வந்து வெவ்வேறு உலகங்கள் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ப்ளஸ் திடீர்னு தான் ஒரு 10 அத்தியாயம் எழுதினப்போ எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன் சும்மா நம்ம வந்து எல்லாமே இந்த இந்த வாழ்க்கையை மாயைன்னு சொல்கிறாங்க. அந்த மாய வாழ்க்கையே நாம் ஏன் திரும்ப திரும்ப அந்த லௌகீக பிரச்சனை இருக்குல்ல, அது ஏன் எழுதுவானே? ஏன் ஒரு நாவல் வந்து ஒரு இந்த ஹோல் யூனிவர்ஸை எடுத்து லிட்ரரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துப்போம். நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும்ல, இந்த வாழ்க்கை என்னன்னா, ஏன் வாழறோம்? இன்னும் கேட்டால் அலுப்பு செழிப்பாலாம் வாழறாங்க, என்னடா வாழ்க்கை இது? ஆனால் ஏன் என்ன தான் வாழ்க்கைன்னு கேட்டுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்று, புருஷன் பொண்டாட்டி எல்லாமே ஒரு புருஷனை பற்றி பட்டிமன்றத்தில் ஜோக் அடித்தா பொண்டாட்டிங்க எல்லாம் கை தட்டுறது, பொண்டாட்டியை பற்றி ஜோக் அடித்தா புருஷன் எல்லாம் கை தட்டுறது. ஆனாலும் 2000 வருஷமாக கல்யாணம் பண்ணி அந்த புருஷன் பொண்டாட்டியை நோக்கியே ஓடிட்டு இருக்கிறது.